சிம்பிளா, ஈஸியா 1/2 கப் ரவைய வச்சு நம்ம குலாப் ஜாமுன் பண்ண போறோம். அதுவுமே கலர்ஃபுல்லா பண்ண போறோம். எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாம, மில்க் பவுடர், அதுக்கப்புறம் பன்னீர் எல்லாம் யூஸ் பண்ணாம பண்ண போறோம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில கிடையாது. 10 நிமிஷம் தான் தேவைப்படும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம குலாப் ஜாமுன் ரொம்ப பஞ்சு போல இருக்கும். ரொம்ப கெட்டியாவும் இருக்காது. அதே சமயம் சொத சொதன்னு போயிடாது. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஈஸியா பண்ணிறலாம். நீங்க போய் கடையில வந்து மில்க் பவுடர், இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்ல. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே டேஸ்ட்ல இருக்கும். கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது. நல்ல ஜூஸியா இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மினி குலாப் ஜாமுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1/2 கப் ரவை எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் தான் தேவைப்படும். மில்க் பவுடர்லாம் நீங்க ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல இதுல. ஸோ ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் பால் ஊத்தணும். இன்கேஸ் உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னா, தண்ணி கூட ஊத்திக்கலாம். பட் பால் ஊத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரவை வந்து பாலோட அந்த டேஸ்ட்டு அத வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும். அப்படிங்கும்போது அந்த குலாப் ஜாமுன் அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 நிமிஷத்திலேயே நல்லா கெட்டியாயிடும். 1 கப்புக்கு மேல வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா பால், அது வந்து கொஞ்சம் இலக்கமா இருக்கும். ஸோ அதனால நான் சொன்ன அளவுகள வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ஒரு நல்ல டோ மாரி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு, இத ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறமா, நம்ம வந்து நல்லா பெசஞ்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பெசைற மாதிரி பெசையணும். ஸோ பாருங்க, எந்த அளவுக்கு அந்த ரவெல்லாம் வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இத மூடி 5 நிமிஷம் வச்சிடலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா, நல்லா வந்து கையில பெசையணும். நீங்க தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊத்தி பெசஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது மாவு. ஓரளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். ஸ்டிக்கியா இருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. மாவு நல்லா பிசையல அப்படின்னா, உங்களுக்கு அந்த குலாப் ஜாமுன் வந்து ஆயில்ல போடும்போது பிரிஞ்சு வரும். ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதே சமயம் ரொம்ப கெட்டியா பிசைஞ்சிட்டிங்கனாலும் வெடிச்சிரும். ஸோ அதனால அந்த குலாப் ஜாமுனுங்கிறது ரொம்ப சாஃப்ட்டா தான் பிசையணும். அந்த உருண்டைகள் வந்து பிடிக்கும்போது, லைட்டா தான் நீங்க வந்து உருட்டணும். நீங்க ரொம்ப வந்து அழுத்தி உருட்டக்கூடாது. கிராக் இல்லாம இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராக் இல்லாம இருக்கணும்னா, உங்களுக்கு மாவு டைட்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் அது இருந்தா கூட பிரச்சனையே இல்ல. முதல்ல உருட்டி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ண போறோம். ஆயில் அப்படிங்கிறது மீடியம் டூ ஹைல வச்சுக்கோங்க. அதே சமயம் ரொம்ப லோல போட்டிங்கனாலும், அதாவது எண்ணெய் சூடாகாம போட்டிங்கன்னா, அது வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ மீடியம், லோ மீடியம்ல வைக்கலாம். நீங்க போட்டதுக்கு அப்புறமா. இல்ல மீடியம் டூ ஹைல கூட நீங்க வைக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ரை ஆனோனே நம்ம பாதி எடுத்துருவோம். இது வந்து கலருக்காக தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து ரவை வெந்துட்டதுனால, உங்களுக்கு அந்த ஒயிட் கலரா எடுக்கும்போதும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதுல வந்து நான் 3லேருந்து 4 கலர் வந்து நான் எடுக்க போறேன். ஒயிட்டு, கொஞ்சம் கிரீம் கலர், அதுக்கப்புறம் கோல்டன் எல்லோ கலர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். ஃபைனலா டார்க் கலர். அதே சமயம் நீங்க அந்த பால்ஸ் எல்லாம் போடும்போது ஒரே டைம்ல எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஸோ 2வது நம்ம ஃப்ரை பண்றோம். அதே சமயம் போட்ட உடனே நீங்க வந்து பெரட்டி விடக்கூடாது. நீங்க வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டா மேலேருந்து எடுத்து விடுங்க அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எடுக்கும்போதும் அதனோட கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ சுகர் சிரப். இதுக்கு வந்து 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊத்திடலாம். சுகர் நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறவங்க, நீங்க 1 கப் சுகர், 1 கப் தண்ணி கூட ஊத்தலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய், ரோஸ் எசன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம்.
கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரணும். ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆன போது இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ரவையோட பால்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸோ கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதை மூடி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இது நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து விடணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே கண்ணாடி மாதிரி நமக்கு ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குறைவான செலவில் குறைவான பொருளை இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இந்த பீசஸ் காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சுகர் சிரப்பையுமே அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. இதையே வந்து ட்ரை குலாப் ஜாமுன் மாதிரி கூட பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். நான் கோதுமை மாவுலேயும் குலாப் ஜாமுன் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.